நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறியிருந்தார். அவர் குறிப்பிட்ட ராணுவ தலைவர்கள், ராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். சுனில் ரத்நாயக்கா என்கின்ற ராணுவ அதிகாரி, உங்களுக்கு தெரியும், அவர் 9 பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் 8 பேரை கொலை செய்து 9வது நபர் தப்பி மிருசுவில் 9வது நபர் தப்பி அவர் அந்த 9வது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக்கா. இந்த சுனில் ரத்நாயக்காவை வெறும் 5 வருடத்தில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச. ஆனால் சோமரத்ன ராஜபக்சக்கோ இந்த கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கோ இன்று வரை விடுதலை வழங்கப்படவில்லை. அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட 400 பேர் தொடர்பான உண்மைகளை அவர்கள் வெளியிடுவார்கள். எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் இத்தனை வருடமாக. இல்லாவிட்டால் இத்தனை கொலைகளை செய்த ராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம் இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக இல்லை. நாங்கள் இன்று இறந்து விடுவோம், நாங்கள் எத்தனை காலம் இங்கு இருப்போம் என்று தெரியாது. ஆனால் எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடோடும் மொழி பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக, அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். எங்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள், உரிமை மீறல்கள், படுகொலைகள் தொடர்பாக கண்டும் காணாமல் நாங்கள் நகர முடியாது. எனவே அவை தொடர்பான பொறுப்புக்கூறல் என்பது இலங்கையினுடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. எந்த ஒரு அரசும் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற படுகொலை தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பாக, தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறுவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக ஜேவிபி, என்பிபி என்கின்ற பெயரில் இன்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. தங்களுக்கு இடம்பெற்ற 1979ஆம் ஆண்டு இடம்பெற்ற சித்திரவதை தொடர்பாக, பட்டலந்த 1500 பேரின் மரணம் தொடர்பாக அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார்கள். ஆனால் இதே மண்ணில், இதே இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட இவர்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். எனவேதான் இந்த நாட்டில் பௌத்த சிங்களவருக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம் என்றுதான் இருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய உரிமையை காப்பதற்காக எங்களுடைய குரலை திட்ட தெளிவாக நாங்கள் வழங்க வேண்டும். இன்று எந்தவித புரிந்துணர்வும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் பலர். என்பிபியினுடைய எம்பிமாரால், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தமிழ் மக்களினுடைய எந்த ஒரு உரிமை பிரச்சனைக்கும், எந்த ஒரு நில பிரச்சனைக்கும், கையெட்டி விவகாரமாகட்டும், இந்த செம்மணி விவகாரமாகட்டும், எதற்கும் அவர்களால் குரல் கொடுக்க முடியாது. மாறாக இந்த போராட்டங்களை கேவலப்படுத்துவதும் நசுக்குவதையுமே அவர்கள் கடமையாக